இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மந்திரிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு வாழ்க்கை குறிப்பு போட சொல்லணும். நேரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தார், எப்படி இருந்தார், அவருக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு. ஏவாவேலு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன சொத்து இருந்துச்சு, அவர் என்னவா இருந்தார், அவருக்கு இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம பெரியசாமி எப்படி இருக்கிறாரு, பொன்முடி எப்படி இருக்கிறாரு, துரைமுருகன் எப்படி இருக்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய நாசர் அவர்கள் எப்படி இருக்கிறாரு, மஸ்தான் அவர்கள் எப்படி இருக்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, அது ஜெகத்ரட்சகனாக இருக்கட்டும், எல்லோருமே 30-35 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவுக்கு இருந்தாங்க. இதுக்கு பதில் இல்லையே, ஏமாத்துறாங்களே மக்களை. எனவே இந்த திமுகவினுடைய ஆட்சியிலே கொள்ளையே அடித்து தன்னுடைய வருமானங்களை எல்லாம் பல ஆயிரம் கோடிகளாக உருவாக்கி இன்னைக்கு இயற்கை வளங்களை எல்லாம் அழித்திருக்கின்றார்கள். இதுதான் இன்னொரு விஷயம் 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலை மனதில் வைத்து பாஜக ஒரு தமிழரை துணை குடியரசுத் தலைவராக அமர்த்த முயற்சிக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எடுக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கா? இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சி பண்ணுதா? ஆமாம். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சி எப்போ பண்ணோன்னா, அது இன்னும் ஒரு 10 வருடங்கள் ஆகும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு. ஆனால் 2026 என்பது திமுகவா அண்ணா திமுகவா என்கின்ற நிலையில தான் சென்று கொண்டு